அழகான பூக்கள் நிறைந்த காட்டில் டக்கி என்ற வாத்துக்குஞ்சு ஒன்று வாழ்ந்து வந்தது. அது தினமும் அங்குள்ள ஒரு குளத்தில் நீந்தி விளையாடி மகிழும். ஒருநாள் டக்கிக்கு இந்த அழகான காடு எப்படி இருக்கும் என்று பார்க்க விரும்பியது. உடனே அது தனது காட்டை சுற்றி பார்க்கும் சாகசத்தை தொடங்கி காட்டில் நடந்து சென்றது. போகும் வழியில் அழகிய பூக்கள் நிறைந்த குளத்தில் பச்சை நிறம் கொண்ட தவளை ஒன்று அங்குமிங்கும் துள்ளி விளையாடுவதை பார்த்து ரசித்தது டக்கி. உடனே டக்கி தவளைக்கு நன்றி சொல்லி மேலும் நடக்கத் தொடங்கியது. அழகிய முயல் ஒன்று மரத்தின் நிழலில் அமர்ந்து அதற்கு மிகவும் பிடித்த கேரட்டை சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்த டக்கி முயல் அருகில் சென்றது. உடனே முயல் தன் கையில் இருந்த கேரட்டை டக்கிக்கு கொடுத்தது. இருவரும் நண்பர்கள் ஆகினர். முயலும் டக்கியும் சேர்ந்து காட்டை சுற்றி பார்க்க கிளம்பினர். அப்பொழுது ஒரு வெள்ளை நிற பாண்டா கரடிக்குட்டி ஒன்று உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த நண்பர்கள் அதன் அருகில் சென்றனர். பாண்டாவையும் நண்பர்களாக சேர்த்து மூவரும் காட்டிற்குள் சென்றனர். அப்பொழுது புதையல் இருக்கும் இடத்திற்குச் செல்லும் வரைபடம் ஒன்று கீழே இருப்பதை பார்த்தனர். பார்த்த மூவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அதனை தேடிச் சென்றனர். செல்லும் வழியில் ஒரு அழகிய ஏரியில் குளித்து மகிழ்ந்தனர். பின்னர் வரைபடம் காட்டிய வழியில் சென்றனர். புதையல் இருக்கும் இடம் ஒரு மரத்திற்கு பின்னால் இருப்பதை அறிந்த நண்பர்கள் அதன் அருகில் சென்றனர். ஆஹா, என்ன மகிழ்ச்சி! அந்த மரத்திற்கு பின்னால் ஒரு அழகிய பெட்டியில் பழங்கள், உணவுப் பொருட்கள், தங்க நிற மணிகள் இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தனர். அன்றைய தினம் நண்பர்கள் மூவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர். பின்பு அனைவரும் நன்றி சொல்லி தனது வீட்டிற்கு திரும்பினர். வாத்துக்குஞ்சு டக்கிக்கு சாகச நாள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றி குழந்தைகளே, அடுத்த கதையில் சந்திப்போமா? குழந்தைகளை இதே போன்ற பல வீடியோக்களை காண உடனே அம்மு டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குழந்தைகளின் உலகம்.